சும்மா போமா நீ வணக்கம் தான் போ கிளம்பி வந்த இப்படி எடுத்துக்கிட்டேன் கிளம்பு.
அப்பா ஓய் அப்பா மாமா தண்ணி
இப்படி இருக்கும்போது எப்படி கோடீஸ்வரன் ஆக முடியும்? அப்படி கோடீஸ்வரன் ஆனால் அவர்களின் பலர் சொந்த தொழில் வணிக நிறுவனங்கள் மூலம் அதிக லாபம் ஈட்டி சம்பாதித்தவர்களாக மட்டுமே இருக்கிறார்கள். இதை தவிர அரசு அலுவலகங்கள், தனியார் அலுவலகங்களில் பணியாற்றி காலத்தை ஓட்டுபவர்களுக்கு தங்களுடைய அன்றாட செலவுகளை பூர்த்தி செய்வதற்கும் ஓரளவுக்கு சொத்து சேர்ப்பதற்கும் தான் அவர்களுடைய வருமானம் போதுமானதாக இருக்கும். அதிலும் சிலர் மிச்சம் வைத்து புத்திசாலித்தனமாக முன்னேறுபவர்கள் உண்டு. அந்த வகையில் சொந்த தொழில், மாத சம்பளம் ஆகியவற்றின் மூலம் சம்பாதித்த ஆண்டுக்கு 1 கோடிக்கு மேல் சம்பாதிப்பவர்கள் எவ்வளவு பேர் என்று விவரம் வெளியாகியுள்ளது. இதில் மாத சம்பளத்தில் கோடீஸ்வரனானவர்கள் எண்ணிக்கை சொற்பாக அளவில்தான் இருக்கும். அதாவது கடந்த நிதியாண்டில் 2024 ஆண்டில் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்தவர்கள் தகவலின் அடிப்படையில் இந்த புள்ளி விவரங்களை சேகரிக்கப்பட்டு இருப்பதாக அதில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அதன்படி இந்தியாவில் உள்ள 28 மாநிலங்களில் 8 யூனியன் பிரதேசங்களில் 2,17,853 பேர் கடந்த 2024 ஆண்டில் 1 கோடிக்கு மேல் சம்பாதித்து இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் மராட்டிய மாநிலம் முதலிடங்க. இந்தியாவில் உள்ள மொத்த மக்கள் தொகை 145 கோடியே தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. இதில் சொந்த தொழில் மேற்கொள்பவர்கள், வேலைக்கு செல்பவர்கள் சுமார் 70 கோடிக்கு மேல் இருப்பார்கள். அவர்களின் இந்த 2,17,733 பேர் தான் 1 கோடிக்கு மேல் சம்பாதிக்கிறார்கள் என கூறப்பட்டு இருக்கிறது. இந்த பட்டியலில் மராட்டிய மாநிலம்தான் அதிக பேர் வருகிறார்கள். அதன்படி மராட்டிய மாநிலத்துக்கு முதலிடம் கிடைக்கிறது. இந்தியாவின் வர்த்தக தலைநகரமாக மராட்டிய மாநிலம் இருப்பதால் அங்கு அதிக பேர் இருப்பது சந்தேகமில்லை. மராட்டியத்தில் மட்டும் 1,24,800 பேர் இருப்பதாக புள்ளி விவரம் தெரிய வந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் எவ்வளவு பேர்? அதுக்கு அடுத்தபடியாக உத்தரப்பிரதேசம் 24,050 என்ற எண்ணிக்கையில் 2வது இடமும், டெல்லி 20,500 பேருடன் 3வது இடமும், மத்திய பிரதேசம் 8,666 எண்ணிக்கையை 4வது இடம் பெற்றிருக்கிறது. இந்த பட்டியலில் தமிழ்நாட்டுக்கு 5வது இடம் கிடைத்துள்ளது. தமிழ்நாட்டில் 6,288 பேர் கடந்த ஆண்டில் 1 கோடிக்கு மேல் சம்பாதித்து இருப்பதாக அந்த பட்டியல் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. மாநிலங்களின் யூனியன் பிரதேசங்கள் வாரியாக எண்ணிக்கை. இந்தியாவில் 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள் கடந்த நிதியாண்டில் எவ்வளவு பேர் 1 கோடிக்கு மேல் சம்பாதித்தார்கள் என்ற விவரம் அறிவிக்கப்படுகிறது. மராட்டியம் 1,24,800 பேர். உத்தரப்பிரதேசம் 24,050 பேர். டெல்லி 20,500 பேர். மத்திய பிரதேசம் 8,666 பேர். தமிழ்நாடு 6,288 பேர். ஆந்திர பிரதேசம் 5,340 பேர். குஜராத் 3,540 பேர். மேற்கு வங்காளம் 3,013 பேர். கர்நாடகா 2,816 பேர். ஜம்மு காஷ்மீர் 2,600 பேர். பீகார்
2576 பேர். கேரளா 1780 பேர். ஹரியானா 1764 பேர். ராஜஸ்தான் 1704 பேர். தெலுங்கானா 1260 பேர். பஞ்சாப் 1220 பேர். சத்தீஸ்கர் 1208 பேர். அசாம் 1095 பேர். இமாச்சலம் 790 பேர். ஜார்க்கண்ட் 788 பேர். ஒடிசா 493 பேர். கோவா 480 பேர். சண்டிகர் 360 பேர். புதுச்சேரி 160 பேர். அருணாச்சல பிரதேசம் 160 பேர். மேகாலயா 70 பேர். டயூன் டாமன் 70 பேர். திரிபுரா 42 பேர். மணிப்பூர் 33 பேர். உத்தரகாண்ட் 24 பேர். நாகாலாந்து 24 பேர். சிக்கிம் 14 பேர். மிசோரம் 13 பேர். அந்தமான் நிக்கோபார் தீவ் 8 பேர். லட்சத்தீவு 1. அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்க போகனா, என் உடல்நிலை குறித்து வதந்தி பரப்புவதா நடிகர் விஷாலுங்க பேட்டிங்க. சொந்த இயக்கத்தில் விஷால் நடித்த மதகஜ ராஜா படம் 12 ஆண்டுகளுக்கு பிறகு சமீபத்தில் வெளியாகி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டு இருக்கிறதுங்க. உலகம் முழுவதும் இப்படம் இதுவரை 40 கோடி வரை வசூலை குவித்துள்ளதுங்க. மதகஜ ராஜா பட விழாவில் விஷால் நகை கை நடுங்க பேசியதற்கு வைரல் காய்ச்சலே காரணம் என்று விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளாங்க. விஷால் உடல்நிலை குறித்து தொடர்ந்து வதந்திகள் வெளியான வரை இருக்கிறது. இதையடுத்து விஷால் மீண்டும் விளக்கம் அளித்துள்ளார். அதில் எனக்கு கடுமையான காய்ச்சல், உடல் நடுக்கமும் இருந்து விழாவிற்கு போக வேண்டாம் என்று டாக்டர்கள் சொல்லியும் அந்த நிகழ்ச்சி நான் கலந்து கொண்டேன். ஆனால் என்னால் சமாளிக்க முடியவில்லை. காய்ச்சல் மிகவும் அதிகமாகிவிட்டது. அதை பார்த்தவர்கள் சிலர் எனக்கு நரம்பு தளர்ச்சி போதைக்கு அடிமையாகிவிட்டார் என ஏதேதோ சொல்லி வதந்திகளை பிறப்பினார். இதில் நல்ல விஷயம் என்ன என்றால், என்னை நேசிப்பவர்கள் யார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். எனது உடல்நிலை எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நன்றாக இருக்கிறேன் என்று விஷால் கூறினார். விஷால் தற்போது துப்பறியாளன் 2 படத்தை இயக்கி நடித்து வருகிறார். அதனைத் தொடர்ந்து கௌதமேனன், அஜய் ஞானமுத்து டைரக்ஷனிலும் இவர் நடிக்க உள்ளார். அடுத்த நியூஸுங்க, தயாரிப்பாளர் ஜெயமுருகன் மரணம்ங்க. மாரடைப்பால் உயிர் பிரிந்தது. தமிழ் சினிமாவில் பிரபல தயாரிப்பாளரும் இயக்குனருமான ஜெயமுருகன் மாரடைப்பு காரணமாக மரணமடைந்தார். அவருக்கு வயது 68ங்க. நடிகர் முரளி நடித்த ரோஜா மலரே, ஜெய் ஆகாஷ் நடித்த அடடா என்ன அழகு, கார்த்திக் நடித்த தி இவன் ஆகிய படங்களை தயாரித்து இயக்கியவர் டி.எம். ஜெயம் முருகன். மேலும் புருஷன் எனக்கு அரசன், சிந்துபாத் ஆகிய படங்களை அவர் தயாரித்துள்ளார். ஏராளமான படங்களுக்கு பாடல்களை எழுதியுள்ள டி.எம். ஜெயம் முருகன் சில படங்களை நடித்து இசையமைப்பு பணிகளிலும் ஈடுபட்டுள்ளார். உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த சில நாட்களுக்கு முன்பாக திருப்பூரில் உள்ள தனியார் ஆஸ்பத்திரியில் ஜெயமுருகன் அனுமதிக்கப்பட்டார். தீவிர சிகிச்சை பெற்று வந்த ஜெயமுருகனுக்கு திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டு உயிர் பிரிந்தது. அவருடைய இறுதி சடங்குகள் திருப்பூர் தென்னம்பாளையத்தில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெறுகிறது. மரணமடைந்த இயக்குனர் தயாரிப்பாளர் ஜெயமுருகனுக்கு திரையுலகினரும் ரசிகர்களும் இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள். அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்கணும்னா, சைஃப் அலிகானிடம் மன்னிப்பு கேட்ட ஊர்வசி ரவுதேலா. இந்தி நடிகர் சைஃப் அலிகான்
கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் திரையுலகிலும் ரசிகர்களும் மத்தியிலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையில் நடிகை ஊர்வசி ரவுத்தேலா வெளியிட்ட பதிவு கடு விமர்சனங்களை பெற்றுள்ளது. ஊர்வசி ரவுத்தேலா தெலுங்கில் நடித்துள்ள டாகு மகராஜ் படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்துள்ளது. இதையொட்டி எனது தாயார் வைரம் பதித்த வாட்சை பொது வெளியில் அணியவே யோசனையாக இருக்கிறது. யாராவது வந்து தாக்கி விடுவார்களோ என்று பயமாக உள்ளது என இன்ஸ்டாகிராமில் தெரிவித்திருந்தார். இது பெரிய சர்ச்சையாக வெடித்துள்ளது. ஏற்கனவே ஷாருக் கான் சல்மான் கானுக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் சயிஃப் அலிகான் உயிருக்கு போராடும் சூழலில் இதுபோல் கிண்டல் பதிவு செய்ய தேவையா என ரசிகர்கள் கொந்தளித்தனர். வசைப்பாடியும் தீர்த்தனர். இதையடுத்து அந்த பதிவை நீக்கியுள்ள ஊர்வதி ரவுத்தேலா சயிஃப் அலிகானிடம் மன்னிப்பு கோரியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில் சயிஃப் அலிகானிடம் நான் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன். அவரது நிலைமையின் தீவிரம் புரியவில்லை. இந்த கடினமான சூழலில் உங்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டி நான் தேவையற்ற மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியதற்கு வெட்கப்படுகிறேன். இதை தவிர சொல்வதற்கும் வேற எதுவும் இல்லை. சீக்கிரம் பழைய நிலைக்கு நீங்கள் திரும்புவீர்கள் என குறிப்பிட்டுள்ளார். அடுத்து எதை பற்றி பார்க்க போனோம்னா, வட்டி விகிதத்தை குறைக்கிறது ரிசர்வ் வங்கி. வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி வழங்கும் குறுகிய காலம் கடன்களுக்கான ரெப்போ வட்டி விகிதம் 2 மாதங்களுக்கு ஒரு தடவை மாற்றி அமைக்கப்பட்டு வருகிறது. இறுதியாக கடந்த பிப்ரவரி மாதம் நடந்த ரிசர்வ் வங்கியின் பணக்கொள்கை குழு கூட்டத்தில் ரெப்போ வட்டியை 0.25% குறைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இக்குழுவின் அடுத்த கூட்டம் ஏப்ரல் 9 நடக்கிறது. அதில் மீண்டும் ரெப்போ வட்டி குறைக்கப்படும் என்று பரவலாக எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த பிப்ரவரி மாதம் பணவீக்கம் 3.61% குறைந்தாலும் பொருளாதார வளர்ச்சி 6.4% குறையும் என்று கணிப்பாலும் ரெப்போ வட்டி குறைக்கப்படும் என்று பெரும்பாலான பொருளாதார நிபுணர்கள் கருதுகிறார்கள். மேலும் ஆகஸ்ட் மாதமும் வட்டி குறைப்பு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சரிவில் இருந்து மீண்டும் பங்குச்சந்தை. இந்திய பங்குச்சந்தைகள் நேற்று முன்தினம் சரிவை சந்தித்த போதிலும் நேற்று மீண்டும் எழுந்தன. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 317 புள்ளிகள் உயர்ந்தது. அது 76,606 புள்ளிகளுடன் வர்த்தகம் நிறைவடைந்தது. வெளிநாட்டு முதலீடு வருகை. ரிலையன்ஸ் அண்ட் டி பஜாஜ் ஃபைனான்ஸ் ஆகிய நிறுவன பங்குகளின் அமோக விற்பனை ஆகியவற்றால் இந்த எழுச்சி ஏற்பட்டது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 105 புள்ளிகள் உயர்ந்து 23,591 புள்ளிகளுடன் வர்த்தகம் முடிவடைகிறது. 37 லட்சம் டன் கடலை பருப்பு பயிர் வகைகள் கொள்முதல். நடப்பாண்டின் குறுவை பருவத்தில் 37,39,000 டன் கடலை பருப்பு மற்றும் பயிர் வகைகளை மத்திய அமைப்புகள் மூலம் கொள்முதல் செய்ய. அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்க போனா, அது விக்ரம் படத்துக்கு தடை நீங்குதுங்க. ஹைகோர்ட்டு உத்தரவிட்டுதுங்க. அருண்குமார் இயக்கத்தில் விக்ரம், துஷா, விஜயின் ஜோடியாக நடித்த வீர தீரசுரன் படம் நேற்று வியாழக்கிழமை உலகம் முழுவதும் திரைக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டதுங்க. இதையொட்டி
படத்தை விளம்பரப்படுத்தும் ப்ரமோஷன் பணியில் 2 வாரங்களாக படக்குழுவினர் ஈடுபட்டு வந்தனர். டிக்கெட் முன்பதிவு நடந்ததும் இந்த நிலையில் கடைசி நேரத்தில் கோர்ட் தடை விதித்தால் திட்டமிட்டபடி வீர தீர சூரன் படம் நேற்று காலை வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் காலை பகல் காட்சிகள் ரத்து செய்யப்பட்டன. படத்தின் டிஜிட்டல் உரிமையை பெற்றுள்ள நிறுவனம் OTT இன்னும் விற்கப்படாத நிலையில் படத்தின் ரிலீஸ் தேதியை அறிவித்து விட்டதாக டெல்லி ஹைகோர்ட் வழக்கு தொடர்ந்தாலேய இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதுங்க. வீரதீர சூழன் படம் நிறுவனம் 7 கோடி கோட்டில் டெபாசிட்டை செய்ய வேண்டும் என்று 48 மணி நேரத்தில் படத்தின் அனைத்து ஆவணங்களையும் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டாருங்க. இந்த நிலையில் இந்த வழக்கின் விசாரணை டெல்லி ஹைகோர்ட் நேற்று பிற்பகலில் மீண்டும் தொடர்ந்ததுங்க. அப்போது இரு தரப்பினும் இடையே சுமூக உடன்பாடு ஏற்பட்டதை தொடர்ந்து படத்தை வெளியிட எந்த தடையும் இல்லை என ஹைகோர்ட் தீர்ப்பளித்ததுங்க. அதனைத் தொடர்ந்து வீரன் தீரன் சூரன் படம் நேற்று மாலையில் தமிழகம் முழுவதும் வெளியானதுங்க. அடுத்தது போய் போகிறோம். நடிகை ராஷ்மிகாவுக்கு 100 கோடி சொத்துங்க. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கன்னடத்தில் 2016 வெளியான கிர்க் பார்ட்டி படம் மூலம் கதாநாயக அறிமுகமான ரஷ்மிகா மந்தானாவுக்கு தெலுங்கில் நடித்த புஷ்பா படம் திருப்பு முனையை ஏற்படுத்தியதுடன் இந்தியா முழுவதும் கவனிக்கப்படும் நடிகையாக மாறினார். பட வாய்ப்புகளுக்கு குவிந்தன. தமிழில் கார்த்திக் ஜோடியாக சுல்தான் விஜயுடன் வாரிசு படங்களையும் நடித்திருக்கிறார். தற்போது தனுஷுடன் குபேரா படத்தில் நடித்து முடித்துள்ளார். இதில் இந்தியில் நடித்த அனிமல் சாவா படங்களும் பெயர் வாங்கி கொடுத்துள்ளன. ஒரு படத்துக்கு 8 கோடி சம்பளம் கேட்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ராஷ்மிகா வைத்துள்ள சொத்துக்கள் விவரம் பற்றி தகவல் இணையதளத்தில் பரவி வருகிறது. அவரது மொத்த சொத்து மதிப்பு 100 கோடியை எட்டும் நிலையில் இருப்பதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஷ்மிகா மந்தானா சினிமாவை தாண்டி விளம்பர படங்களில் நடித்தும் பல வர்த்தக நிறுவனங்களுக்கும் விளம்பரம் தூதுவராக இருந்தும் சம்பாதிக்கிறார். பெங்களூரில் 8 கோடி மதிப்புள்ள ஆடம்பர பங்களாவில் உள்ளதுங்க. நிறைய விலை உயர்ந்த சொகுசு கார்களை வைத்துள்ளார். மும்பை, கோவா, குர்க், ஹைதராபாத் பகுதிகளிலும் அவருக்கு நிறைய சொத்துக்கள் உள்ளன. அடுத்தது இந்தி நடிகர் சல்மான் கானுக்கு பற்றி அடுத்து நம்ம பேச போகிறோம். அதாவது என்னன்னா, கொலை மிரட்டலா பயமா சல்மான் கான் விளக்குங்க. விஷ்ணோய் சமூகத்தினர் புனிதமாக கருதும் ஆண்களை வேட்டையாடிய வழக்கில் சிக்கிய இந்தி நடிகர் சல்மான் கானுக்கு தொடர்ந்து கொலை மிரட்டல்கள் வருகின்றன. வீடு அருகே துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்ததுங்க. இதனால் அவருக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு அளிக்கப்பட்டு உள்ளதுங்க. குண்டுகளை காதுகரில் பயணம் செய்கிறார். வீட்டை சுற்றிலும் பாதுகாவலாக நிறுத்தப்பட்டு உள்ளனர். கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டு உள்ளனர். இந்த நிலையில் கொலை மிரட்டல்கள் உங்களுக்கு பயத்தை தருகிறதா என்று கேள்விக்கு பதிலளித்த சல்மான் கான் கூறும்போது, நான் கடவுளை நம்புகிறேன். எனக்கு ஆயுள் காலம் எவ்வளவு என்று எழுதப்பட்டு இருக்கிறதோ அவ்வளவு காலத்துக்கு நான் வாழ்வேன். நான் பாதுகாப்புகளால் சூழல்பட்டு இருப்பது கவலை அளிக்கிறது. சில நேரங்களில் பலரை ஒன்றாக வழிநடத்தும்போது பிரச்சனையாக உள்ளது. மிரட்டல்களுக்கு பிறகு வீட்டுக்கும் படப்பிடிப்பு தளத்துக்கும் மட்டுமே பயணிக்கிறேன் என்றார். படப்பிடிப்பு வீடியோ மீட்புங்க.
நடிகை சோனாவுக்கு உதவி நடிகர் சங்கம்ங்க. பிரபல கவர்ச்சி நடிகையான சோனா தமிழில் சிவப்பதிகாரம், மிருகம், 10-10, குசேலன், குரு எண் 4, அழகர் மலை உள்பட படங்களில் நடித்துள்ளாருங்க. மலையாள படங்களிலும் நடித்து இருக்கிறார்கள். சினிமா துறை சேர்ந்த ஒருவர் தன்னிடம் தகாத முறை நடந்து கொண்டதாக குற்றம் சாட்டி பரபரப்பையும் ஏற்படுத்தினார். இந்த நிலையில் சோனா தனது வாழ்க்கையை சுமோக் என்ற பெயரில் வெப் தொடராக இயக்கியுள்ளார். இதில் சினிமா வாழ்க்கையில் அவர் எதிர்கொண்ட கசப்பான சம்பவங்கள் உள்ளிட்ட அனைத்து விஷயங்களையும் காட்சிப்படுத்தி இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த படப்பிடிப்பு முடிந்த நிலையில் படக்காட்சி வீடியோவை படத்தின் மொனேஜர் எடுத்து சென்று விட்டதாகவும் தன்னிடம் பணம் மோசடி செய்து விட்டார் என்றும் சோனா புகார் கூறினாங்க. வீடியோவை மீட்டு தரக்கோரி பெப்சி அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டம் நடத்தினாருங்க. இதையடுத்து சோனா பிரச்சனையில் நடிகர் சங்கம் தலையிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி படப்பிடிப்பு வீடியோவை மீட்டு அவரிடம் ஒப்படைத்து உள்ளது. தனக்கு உதவிய நடிகர் சங்கம் நிர்வாகிகள் நாசர், விஷால், கார்த்தி, கருணாஸ், பூச்சிமுருகன் ஆகியோருக்கும் சோனா நன்றி தெரிவித்துள்ளாருங்க. அடுத்து எதை பற்றி பார்க்கணும்? தங்கம் கடத்தல் வழக்கில் கைதான நடிகர் ரன்யா ராவின் ஜாமீன் மனு தள்ளுபடிங்க. பெங்களூர் கோர்ட் உத்தரவுங்க. தங்கம் கடத்தல் வழக்கில் கைதான நடிகர் ராணியா ராவின் ஜாமீன் மனுவை பெங்களூர் சென்ஸ் கோர்ட் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளதுங்க. தங்கம் கடத்தல் வழக்கம் துபாயிலிருந்து பெங்களூர் கேம்பவுடன் சர்வதேச விமான நிலையத்துக்கு கடந்த 1ஆம் தேதி தங்கம் கடத்தி வந்ததாக நடிகர் ரன்யா ராவை வருவாய் நுண்ணறி பிரிவு அதிகாரிகள் கைது செய்தனர். அப்போது அவரிடம் இருந்து 14 கிலோ 800 கிராம் தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டதுங்க. இதை தொடர்பாக ராணியா ராவா மீது வருவாய் நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்தனர். மேலும் தங்கம் கடத்தல் தொடர்பாக அமலாக்கத்துறை சிபிஐ அதிகாரிகளுக்கு வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். ஜாமீன் கேட்டு மனுங்க. இந்த நிலையில் தங்கம் கடத்தலுக்கு ராணியா ராவுக்கு உதவியாக அவரது நண்பர் தெலுங்கு நடிகரமான தருண் ராஜும் கைது செய்யப்பட்டாருங்க. தற்போது 2 பேரும் பெங்களூர் பரப்பன அகரகாரம் சிறையில் அடைக்கப்பட்டு உள்ளனர். இதற்கிடையில் இந்த வழக்கையில் ஜாமீன் வழங்க கோரி ராணியா ராவ் முதலில் பொருளாதார குற்றவியல் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்தாருங்க. அங்கு அவரது ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டதுங்க. இதையடுத்து அவர் ஜாமீன் கோரி 64வது சிட்டி சிவில் மற்றும் சென்ஸ் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி மார்ச் 27ஆம் தேதி, அதாவது நேற்று இறுதி தீர்ப்பு வழங்கப்படும் என்று கூறியிருந்தார். அதன்படி ராணியா ராவ் ஜாமீன் மனு மீதான வழக்கில் பெங்களூர் சிட்டி சிவில் மற்றும் சென்ஸ் கோர்ட் நீதிபதி பாவடி நாயக தீர்ப்பு கூறினாருங்க. அதில் தங்கம் கடத்தல் வழக்கில் ராணியா ராவ் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம் உள்ளது. அவர் வெளியே சென்றால் சாட்சிகள் அளிக்க வாய்ப்பு உள்ளது என கூறி அவர் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவிட்டார்கள். இதையடுத்து ராணியா ராவ் தொடர்ந்து சிறைவாசம் அனுபவிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுவதுங்க. இதனால் அவர் சோகத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது.
அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தங்கம் கடத்தல் வழக்கில் நகைக்கடை ஒரு மேல் கைதுங்க. தங்கம் கடத்தல் வழக்கில் ராணியா ராவுடன் தொடர்பில் இருந்தவர்கள் கைதாகி வருகின்றனர். அதன்படி தங்க நகை வியாபாரி ஒருவர் ராணியா ராவிடம் கடத்தல் தங்கத்தை வாங்கி விற்று வந்ததாக வருவாய் நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகளுக்கு தெரிய வந்ததுங்க. இதையடுத்து அவரை அதிகாரிகள் நேற்று முன்தினம் இரவு கைது செய்துள்ளனர். வாட்ஸ்அப் குறுந்தகவல் ஆதாரங்களின் பெயரில் மும்பை விமான நிலையத்தில் வைத்து அவரை அதிகாரிகள் கைது செய்ததாக கூறப்படுகிறது. விசாரணையில் அவர் மும்பையை சேர்ந்து மகேந்திரா ஜெயினின் மகன் சாஹில் ஜெயின் என்பது தெரிய வந்ததுங்க. இவரது குடும்பம் பல்லாரைக்கு குடிபெயர்ந்து அங்கு மகேந்திரா ஜெயின் துணிக்கடை நடத்தி வருகிறாருங்க. பெங்களூருவில் சாஹில் ஜெயினுக்கு சொந்தமாக ஒரு நகைக்கடை உள்ளதுங்க. இந்த கடையின் மூலம் கடத்தல் தங்கத்தை வாங்கி சாஹில் ஜெயின் விற்று வந்துள்ளாருங்க. தற்போது சாஹில் ஜெயின் மும்பையில் மாமாவுடன் தங்கியிருந்து வியாபாரம் செய்து வந்துள்ளாருங்க. அங்கு தங்கம் கடத்தல் மற்றும் ஆவாலா பணம் பரிமாற்றம் தொடர்பாக அவர் மீது வழக்கு பதிவு உள்ளதுங்க. விசாரணையில் தெரிய வந்ததும் விசாரணைக்கு பிறகு சாஹில் ஜெயினை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி அதிகாரிகள் 4 நாட்கள் காவலில் எடுத்து விசாரித்து வருகின்றனர். இந்த தங்கம் கடத்தல் வழக்கில் ஏற்கனவே நடிகர் ராணியா ராவ், நடிகர் தருண் ராஜ் ஆகிய 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தற்போது மூணாவது நபராக சாஹில் ஜெயின் கைதாகி இருப்பது குறிப்பிடத்தக்கதுங்க.